பழைய கலைஞர்கள் பேர்லாம் சொல்றேன்னு சொன்னீங்க. வெள்ளிசை கலைஞர்கள். ஆமா, உண்மைதான். தொடரும் சொல்லியிருந்தேன், இப்ப சொல்றேன். சொல்லுங்க. சரியா? அதாவது படுக்கப்பத்துல வந்து நடராஜ புலவர்னு இருந்திருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. சரி. அப்புறம் விசலாமரம், அதுல பொன்னுச்சாமி புலவராம். காரிக்கோவில் சுயம்பு புலவர். சரியா? குந்தின் விலை பெருமாள் புலவர். சரி. அப்புறம் கூடன்குளம் தங்கலட்சுமி அம்மா, ஜெயலட்சுமி அம்மா வந்து முத்துகிருஷ்ணாபுரம், பொன்மணி அக்கா வந்து நாசிரியத்து, அனந்தம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து நாசிரியத்து, அப்புறம் சக்திவேல் புலவர், கோசலா தேவி நாசிரியத்து, அப்புறம் சித்ரா அவங்க ஊர் எனக்கு தெரியல, அப்புறம் செலின் பாப்பா இடையன் விலை, கிரேஸ் வாக விலை, அப்புறம் கீதா பெருமாள்புரம், சந்திரா பத்மநாபபுரம். சரியா? இதெல்லாம் ஒரு கலைஞர்கிட்ட கேட்டுதான் இந்த பேரெல்லாம் எழுதினேன். நிறைய கலைஞர்கள் பேர் விடுபட்டிருக்கும். ஏன்னா கலைஞர்கள் மறைஞ்சிருக்கலாம், கலைகள் மறையக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம வீடியோ அந்த காலத்துல எடுத்திருக்க மாட்டாங்க. மீண்டும் இவங்களை நம்ம ஞாபகப்படுத்தணும். அதனால இருக்கக்கூடிய புலவர்கள் தங்களுக்கு தெரிஞ்ச பழைய புலவர்கள் பேரை நமக்கு சொல்லுவோம். சரியா? மீண்டும் தொடரும். இன்னும் நம்ம அடுத்த வீடியோல இன்னும் நிறைய கலைஞர்களை நம்ம போடுவோமா? ஓகேவா? எல்லாரும் தெரிஞ்ச பெரிய புலவர்களை சொன்னீங்கன்னா கொஞ்சம் போடுறதுக்கு நல்லா இருக்கும். கமெண்ட்ல சொல்லுங்க. விடுபட்ட பேர்களை வந்து நம்ம அடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? ஓகே, பாய்.